பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ஒரு முறை பாவம் செய்வதன் கடுமையான விளைவை குறித்து நாம் தியானிக்கலாம். தடை செய்யப்பட்ட மரமாகிய நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அதை ஆதாமுக்கும் புசிக்க கொடுத்த ஏவாளின் ஒரே பாவத்துடன் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டனர். பின்னர் அவர்கள் முட்கள், கற்கள், பாம்புகள் மற்றும் தேள்களின் உலகில் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டியிருந்தது. பாவத்தின் காரண கர்த்தாவாகிய சாத்தான் மனித குலம் கர்த்தரின் கிருபையிலிருந்தும் இரக்கத்திலிருந்தும் வீழ்ச்சி அடைவதை உறுதி செய்து அதன் மூலம் மனித குலத்தை கர்த்தரிடமிருந்து பிரித்தான். சிறிது காலத்திற்கு பிறகு கர்த்தரின் நண்பரான ஆபிரகாம் தனது மனைவி சாராளின் ஆலோசனையை கேட்டதால் 13 ஆண்டுகளாக கர்த்தரின் மௌனத்தின் சத்தத்தை மட்டுமே அனுபவிக்க முடிந்தது. ஆகாரை கர்ப்பவதியாக்கிய ஒரு பாவம் இன்று நாம் வாழும் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்மவேலின் பிள்ளைகள் இன்றும் யூதர்களாகிய ஈசாக்கின் பிள்ளைகளுடனும் மற்றும் முழு உலகத்துடனும் சண்டையிடுகிறார்கள். ஏனெனில் ஆபிரகாம் செய்த ஒரே ஒரு தவறு 3ஆம் உலக போருக்கு நடத்தி செல்கிறது. செய்த பாவம் ஒரு முறைதான் என்றாலும் அப்பாவத்தின் விளைவு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று கூறப்படும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம். அதாவது ஒரு சிறிய செயல் நம் வாழ்க்கையின் அனைத்து நாட்களையும் பாதிக்கலாம். ஆகவே நாம் பாவத்தில் விழாதபடி ஜாக்கிரதையோடு செயல்படுவோமாக. ஆமென்.